கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 18வது வசனம். மத்தேயு 14:18, மேத்யூ 14:18. அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இப்ப அவங்க கிட்ட 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குன்னு சொன்னாங்க. வேற ஒண்ணுமே இல்லன்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொல்லலைன்னா, போங்கடா, உங்ககிட்ட இவ்வளவு தான் இருக்கான்னு சொல்லி அவர் அதை டிஸ்மிஸ் பண்ணவே இல்லை. மாறாக என்ன சொல்றாரு, நீங்க என்கிட்ட கொண்டு வாங்க. உன்கிட்ட என்ன இருக்கோ அத நீ என்கிட்ட கொண்டு வா. உன்கிட்ட என்ன இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு கர்த்தர் சொல்லல. இப்ப 5000 பேர் இருக்காங்க. 5 அப்பம் 2 மீனுக்கு பதிலா, "ஏப்பா, நீங்க இத வந்து ஒரு 500 அப்பம் இருக்குன்னு சொல்லியிருக்கலாமே. ஒரு 500 அப்பம் ஏற்பாடு பண்ணியிருக்கலாம்." சொல்லவே இல்லையே. உன்கிட்ட என்ன இருக்கோ அத கொண்டு வா. ஏன்னா நீங்க பாருங்க, இதையே வந்து நீங்க இதனுடைய ஒத்த பகுதி யோவான் 6வது அதிகாரம் 9லிருந்து 11 வரை உள்ள வசனங்கள பார்க்கும்போது, இது வேற ஒண்ணும் இல்ல. ஒரு பையன் வந்து அவனுடைய சாப்பாடு. அதுல என்ன பார்க்கிறோம், ஒரு சிறு பிள்ளையோட சாப்பாடு. அப்ப என்னன்னா, ஆண்டவர் என்ன சொன்னாரு, "ஒரு சிறு பிள்ளை போல என்னிடத்தில் வராவிட்டால் நீங்க வரமாட்டீங்க." அப்ப என்ன, ஒரு விசுவாசத்துல ஒரு சிறு பிள்ளைய போல கர்த்தரை முழுமையாய் நம்பக்கூடிய ஒரு காரியம். எனக்கு ஒரு காரியம் ரொம்ப தெளிவா இதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது, தேவனாகிய கர்த்தர் மோசேயை அழைக்கிறார். யாத்திராகமம் 4வது அதிகாரத்தில நம்ம இந்த சம்பவத்த பார்க்கிறோம். முட்செடி புதர் வந்து தீப்பிடிச்சு எரியுது. அங்க போறாரு. அங்க ஆண்டவர் சொல்றாரு, "நீ இது இப்போ உன் கையில என்ன இருக்குன்னு?" கேட்கிறார். அதுல 4வது அதிகாரம் 2வது வசனத்தில ஆண்டவர் கேட்கிற கேள்வி, "உன் கையில என்ன இருக்குன்னு?" கேட்கிறார். மோசே சொல்றாரு, "என் கையில ஒரு தடி இருக்குன்னு. கீழ போடுன்னு." அது பாம்பா மாறுது. வால பிடிங்கிறாரு. பிடிக்கிறார். மறுபடியும் தடியா மாறுது. மோசே இந்த தடியை எடுத்துக்கொண்டு பார்வோன்ட்ட போறாரு. அதற்கு பின்பாக இஸ்ரவேல் தேச மக்கள 40 வருடம் வனாந்தர பாதையில கூட்டு வரார். இந்த 40 வருடமும் அவங்களுடைய என்னென்ன தேவைகளையோ அது அந்த தடியின் மூலமா. அதனால அவருக்கு மோசே கையில வச்சிருக்க வரைக்கும் தான் அது மோசேயினுடைய தடி. மோசே கீழ போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு பேர் என்ன தெரியுமா? கர்த்தருடைய கோல். அப்ப என்னன்னா, உங்ககிட்ட என்ன இருக்குதோ அத நீங்க கர்த்தர்ட்ட குடுக்கும்போது, கர்த்தர் சொல்றார், "நீ என்கிட்ட குடு." ஏன்னா, ஒரு கர்த்தர்ட்ட வந்து ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரு உள்ளம், கர்த்தர்ட்ட ஒரு ஒப்புக் கொடுக்கப்பட்டவனுடைய ஒரு வாழ்க்கை என்னவா மாறுது? இல்லாமை என்பது இல்லாமையாக போய்விடக்கூடிய ஒரு காரியம். இத நல்லா சொல்லணும்னா, ஸ்கேர்சிட்டி என்னவாகுது? சஃபிஷியன்சியா மாறுது. அதாவது நம்மகிட்ட இல்ல அப்படிங்கிற ஒரு காரியமே இல்லாம, அது போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மாறக்கூடியதாக இருக்கக்கூடிய காரியம். அப்ப என்ன, கர்த்தர் இன்னும் அதிகமா இருக்கணும்னு கேட்கல. இன்னொரு காரியம் என்னன்னா, கர்த்தர் என்ன சொல்ல, முதலே என்ன வரப்போகுதுன்னு சொல்லல. எப்படி? நான் அந்த 5 அப்பம் 2 மீன வந்து நான் பெருக்கப் போறேன்னு சொல்லல. எனக்கு அருமையானவர்களே, நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டியது, கர்த்தருடைய கரத்தில உங்களுடைய இயலாமையை கொடுக்கும்போது, அதை இல்லாமையாய் மாற்றிக் கொடுப்பார். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்த நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? முதலாவது, நம்மகிட்ட என்ன இருக்கோ, அத நம்ம கர்த்தர்ட்ட குடுக்கக்கூடிய மக்களா இருக்கணும். ஏன்னா, நம்மகிட்ட நெறைய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இந்த காலத்தில நீங்க என்ன கேட்டீங்கனாலும், அதுக்கு வந்து இத இப்படி செஞ்சிரலாம், அப்படி செஞ்சிரலாம், அத பண்ணிரலாம், இத பண்ணிரலாம். ஒரு சபைய வளர்க்கறது எப்படி? அத இது பண்றது எப்படி? இப்படி அநேக ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இது சில நேரங்கள்ல கர்த்தர்ட்டயே நீங்க எப்படி காசு வாங்க முடியும்? இல்ல கர்த்தருக்கு எப்படி குடுத்தா காசு உங்கள ஆசீர்வதிப்பாரு? கர்த்தர்ட்ட எப்படி குடுத்தா உங்களுக்கு வேலைய குடுப்பாருன்னு சொல்லிக் குடுக்கக்கூடிய மாய்மாலமான ஊழியக்காரர்கள் உண்டு. அதெல்லாம் இல்லங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அத நீங்க அப்படியே கர்த்தர்ட்ட ஒப்புக் கொடுங்க. அப்படி ஒப்புக் கொடுக்கும்போது, கர்த்தர் என்ன பண்ணுவாரு, உங்களுடைய கீழ்ப்படிதல கொண்டு, அவர் பெரிய வெளிப்பாட கொண்டு வருவாரு. ஏன்னா, ஆனா ஒரு காரியம் தெரிஞ்சு கொள்ளுங்க, நீங்க கீழ்ப்படிகிறதுக்கு முன்பாக, அவர் என்னவா மாத்தப் போறேன்னு சொல்ல மாட்டார். நிச்சயமா. ஏன்னா, அந்த சீஷர்களுக்கு தெரியாது. 5 அப்பம் 2 மீன வச்சுட்டு கர்த்தர் என்ன செய்யப் போறாருன்னு சீஷர்களுக்கு தெரியாது. அப்ப நமக்கு என்ன கர்த்தர் செய்யப் போறாரு, என்ன பண்ணப் போறாருன்னு முன்னாடி சொல்ல மாட்டார். அப்ப நம்ம எப்படிப்பட்ட மக்களா இருக்கணும்? நம்மகிட்ட இருக்கிறத கொண்டு போய் குடுத்துட்டு, நம்ம கீழ்ப்படியக்கூடிய மக்களா இருக்கும்போது, நம்ம என்ன பார்ப்போம்? கர்த்தர் செய்யக்கூடிய பெரிய அதிசயத்தில, நாமும் ஒரு பங்கு பெறக்கூடிய மக்களாக இருப்போம். அப்ப எனக்கு அருமையானவர்களே, நம்ம இந்த நாள்ல நல்லா தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, இங்க சீஷர்களுடைய விசுவாசம் என்னவா மாறுகிறது?
செயலில் மாறக்கூடியதாக இருக்குது. அது என்ன, ஒரு சிறு பிள்ளையை போல வரக்கூடியதா. அப்போ இந்த நாளில் நீங்கள் நல்லா சோதிச்சு பாருங்கள். உங்ககிட்ட என்ன இல்லைன்னு நினைக்கிறீங்க? இருக்கிறத கொண்டு போய் கர்த்தர்கிட்ட கொடுப்பீங்களா? உங்கள் இருக்கிறத கொடுக்கும்போது, நான் பணம்னு சொல்லலை, பணம் மாத்திரம் கிடையாது, உங்களுடைய தாளந்து, உங்களுடைய திறமை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா காரியத்தையும் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அவர் அதை அபரீதமாக பெருக பண்ணி அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் யாராவது ஆண்டவரே என்கிட்ட இருக்கிறது போதாதுன்னு நினைத்தா, இன்றைக்கு தங்களிடம் இருப்பதை உம்மிடம் ஒப்படைக்கும்போது நீங்கள் ஆமாண்டவரே அதை அபரீதமாய் மாற்றி கொடுப்பீர்கள் என்ற விசுவாசத்தோடு கொண்டு வந்து கொடுக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.